எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மே 30 கரண்ட் அஃபேர்ஸ் டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரிவிஷன். ஸோ ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஆன்சர் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த மாநில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் காவல் விருது வழங்கப்பட்டுள்ளது? அதாவது குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி வழங்கப்பட்டிருக்கு. ஆன்சர் வந்து சிக்கிம். பிரகதி திட்டத்தின் 51வது கூட்டம் யாருடைய தலைமையில் நடைபெற்றது? ஆன்சர் நரேந்திர மோடி. ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு வேலை வாய்ப்பு வழங்குவது தொடர்பாக இந்திய ராணுவத்துடன் எந்த நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது? ஆன்சர் ஏர் இந்தியா நிறுவனம். சமீபத்தில் எந்த மாநிலம் முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சிக்கிம் மாநிலம். ஸோ இது வந்து முழு கல்வி அறிவு பெற்ற மாநிலமாக அறிவிக்கப்பட்ட 5வது மாநிலம். அப்போ முதல் 4 மாநிலங்கள் என்ன? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். குயின் அன்னாசி பல திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது? ஆன்சர் திரிபுரால லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ உலக அளவில் இதை கொண்டு போகணும் ஒரு பிராண்டா அப்படின்னு. சர்வதேச யோகா தின கொண்டாட்டங்களை நடத்தும் நகரமாக எந்த நகரம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது? ஆன்சர் கொல்கத்தா. இந்தியா உள்நாட்டிலே தயாரிக்கும் மேம்படுத்தப்பட்ட நடுத்தர போர் விமானம் எத்தனையாவது தலைமுறையை சேர்ந்தது? இந்தியா வந்து உள்நாட்டிலே AMCA வந்து விமானத்தை தயாரிக்க போறாங்க. ஸோ இது 5th ஜெனரேஷன். இந்தியாஸ் ஒலிம்பிக் கோல்டு ஹாக்கி ட்ரையம்ப் அட் ஆம்ஸ்டர்டாம் எனும் புத்தகத்தினை எழுதியுள்ளவர் யார்? ஆன்சர் கே ஆறுமுகம் தான் எழுதியிருக்காரு. ஐநா அமைதிப்படை வீரர்கள் சர்வதேச தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மே 29th செலிப்ரேட் பண்றோம். சமீபத்தில் காலமான ரந்தீர் சிங் கீழ்கண்ட எந்த துறையில் தங்கப்பதக்கம் வென்றார்? ஸோ எந்த விளையாட்டில்? ஆன்சர் துப்பாக்கி சுடுதல்ல. 30 மே டுடே கரண்ட் அஃபேர்ஸ். அதுக்கு முன்னாடி ஒரு திருக்குறள், விருந்தோம்பல் அதிகாரம் பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுல அடுத்த திருக்குறள் வந்து பார்க்கலாம். கவனிங்க. வித்தும் இடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மிச்சில் மிசைவான் புலம். அதாவது இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு நிலத்துல வந்து விதை விதைச்சாதான் விளைச்சல் அப்படிங்கிறது நடக்கும். விதை விதைக்காமலே ஒருத்தருடைய நிலத்துல வந்து அந்த விளைச்சல் அப்படிங்கிறது நடக்கும்னு சொல்றாங்க திருவள்ளுவர். யாருடைய நிலத்துல அப்படின்னா, வீட்டுக்கு வந்து விருந்தினருக்கு சாப்பாடு போட்டு அதுக்கப்புறமா மீத சாப்பாடு வீட்டுல இருக்கும் இல்லையா, அதை சாப்பிடக்கூடிய எஞ்சிய உணவை சாப்பிடக்கூடிய அந்த நபருடைய அந்த நிலத்துல விளைச்சல் நிலத்துல அவர் விதைக்கவே தேவையில்லை, அதுவாகவே வளரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ வித்தும் இடல் வேண்டும். அதாவது இப்போ ஒரு நிலத்துல வந்து ஒரு விளைச்சல் நடக்கணும் அப்படின்னா விதை போடணும். கொல்லோ அப்படின்னு என்ன சொல்றாங்கன்னா, வித்தும் இடல் வேண்டுமா, நீங்க ஒரு விளைச்சல் நடக்கிறதுக்கு ஒரு நிலத்துல நீங்க விதைக்க வேண்டுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல வருது. ஸோ யாருடைய இடத்துல அந்த மாதிரி விதைக்க தேவையில்லை அப்படின்னா, விருந்தோம்பி வீட்டுக்கு வந்தவங்க நல்லா கவனிச்சு சாப்பாடு போட்டு எஞ்சிய உணவுகளை, மிச்சில் அப்படின்னா எஞ்சிய உணவை சாப்பிடக்கூடிய அந்த மிசைவான் புலம்னா அவருடைய நிலத்துல விதைக்க வேண்டுமா அப்படின்னு தேவை கிடையாது, விதைக்க தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்சர் கொடுக்கிற வகையில இந்த திருக்குறள். அடுத்து வேர்ல்ட் அண்ட் இன்டர்நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். சமீபத்தில் ஐநா கருப்பு பட்டியலில் எந்த நாட்டின் படைகள் முதன்முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல், ரஷ்யா. ஸோ இப்போ யுஎன்னுடைய பிளாக் லிஸ்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து கருப்பு பட்டியலில் நாடுகள் சேர்க்கிறாங்க. இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைம் வந்து இஸ்ரேல் படையும் ராணுவ படையும் சேர்த்திருக்காங்க. கருப்பு பட்டியலில் எந்த மாதிரியான நாடுகள் அல்லது அமைப்புகளை வந்து சேர்க்கிறாங்க அப்படின்னா, இந்த போர் காலங்கள்ல பாலியல் வன்முறைகள்ல ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்கள தான் இந்த பட்டியல சேர்ப்பாங்க. ஸோ இப்போ இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் ஐநா வந்து பிளாக் லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க. ஸோ ஐநாவுடைய கருப்பு பட்டியலில் ஃபர்ஸ்ட் டைம் 15 ஆண்டுகளுக்கு மேல இந்த பிளாக் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க UN. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இஸ்ரேலும் ரஷ்யாவும் இதுல ஆட் பண்ணியிருக்காங்க. மொத்தமா 77 தரப்பினர், 12 நாடுகளை சேர்ந்த அரசு மற்றும் அரசு சாராத அமைப்புகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 77 தரப்பினர் வந்து இந்த பட்டியல்ல, இந்த பிளாக் லிஸ்ட்ல வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். இப்போ இஸ்ரேலையும் ரஷ்யாவையும் ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம 2024ஆம் ஆண்டோட ஒப்பிடும் போது 2025ல அதிகமான வன்முறை சம்பவங்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு அப்படின்னும் இந்த UN வந்து தெரிவிச்சிருக்காங்க.
ஸோ 2023 அக்டோபர் 7 வந்து தாக்குதல் நடந்திருக்கும் இல்லையா, ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மேல தாக்குதல் நடந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா ஹமாஸை வந்து இந்த பட்டியலில் சேர்த்திருப்பாங்க பிளாக் லிஸ்ட்ல. அப்பையிலேருந்து இப்பவும் அந்த பிளாக் லிஸ்ட்ல ஹமாஸ் வந்து தொடருது அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. சமிட் சார், 2026 ஆண்டிற்கான தேசிய வேளாண் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. நியூ டெல்லியில பாத்தீங்கன்னா வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சவுகான் அவர்கள் தலைமையில இந்த தேசிய வேளாண் மாநாடு அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ இதுல பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு சிறு குறு விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகள்ல 93% பேர் வந்து சிறு குறு விவசாயிகள் தான் இருக்காங்க. அதே மாதிரி சாகுபடியிலுமே தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய சாகுபடியிலுமே இந்த சிறு குறு விவசாயிகள் தான் 62% பங்களிப்பை வழங்குறாங்க. அதுல ஒரு 35% வந்து நெல் சாகுபடியின் கீழ் வருது அந்த சாகுபடி பரப்பு அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்த ரீசன் நியூஸ். இப்போ ரீசெண்டா 3வது இந்தியா நார்டிக் சமிட் வந்து நார்வேல நடைபெற்றது. உலக தமிழ் ஆய்வு மாநாடு கனடால நடக்க போகுது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்கான மாநாடு இப்போ நியூயார்க்ல நடைபெற்றது. அதுல எந்த ஒரு முடிவுமே எட்டப்படாம முடிஞ்சிருக்கு இந்த மாநாடு. பிரிக்ஸ் மாநாடு இந்த வருஷம் இந்தியாவில் நடத்துறாங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் பிக் கேட் அலைன்ஸ், அதாவது சர்வதேச பெரும்பூனை கூட்டமைப்பு, அதுல வந்து 26வது உறுப்பு நாடா சவுதி அரேபியா இணைஞ்சிருக்கு. இந்த வருஷம் இந்த மாநாடு வந்து நம்ம இந்தியாவில நடத்துறதா பிளான் பண்ணிருக்காங்க. இப்போ எபோலா தொற்று வந்து ஆப்பிரிக்க நாடுகள்ல பரவுறதுனால அந்த மீட்டிங் இப்போ தள்ளி போயிருக்கு. அந்த மாநாடு இந்தியாவில நடக்கிறது. நெக்ஸ்ட் ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். உலகிலேயே யானைகள் வசிக்கும் மிக உயரமான இடம் எது? ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம். ஸோ அருணாச்சல பிரதேசத்துல ஒரு கணக்கெடுப்பு நடத்திருக்காங்க. ஸோ அதன்படி பாத்தீங்கன்னா யானைகள் வந்து அருணாச்சல பிரதேச மாநிலத்துல கடல் மட்டத்திலேருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3000 மீட்டர் உயரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இவ்வளவு உயரத்துல யானைகள் இருக்குது அப்படின்னா உலகிலே அருணாச்சல பிரதேச மாநிலத்துல தான் அந்த மாதிரி ஹைட்ல வந்து இருக்கு அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ உலகிலே உயரமான இடத்துல யானைகள் வசிக்கக்கூடிய இடம் அப்படின்னா அது அருணாச்சல பிரதேசம். எவ்வளவு உயரத்துல அப்படின்னா 3000 மீட்டர் உயரத்துல வந்து இருக்கு. அடுத்த ரீசன் நியூஸ். ஆசியால மிகப்பெரிய தரவு மையம் அப்படிங்கிறது விசாகப்பட்டினத்தில் அமைக்கிறாங்க. நாட்டின் முதல் புகலிட துறைமுகம் வந்து திஹித் துறைமுகம். மிக ஆழமான ஆழ்கடல் மையம் அப்படிங்கிறது இந்தியாவில வந்து அமைக்கிறாங்க, ரொம்பவே ஆழத்துல. அடுத்து இந்தியாவுடைய முதல் ஹைட்ரஜன் ரயில் ஜின் டு சோனிபட் இடையே இயக்க போறாங்க. முதல் ரிங் மெட்ரோ ரயில் பாதை டெல்லியில திறந்து வச்சிருக்காங்க. அடுத்து மிக உயரமான ஆஸ்ட்ரோடர்ஃப் கால்பந்து மைதானம் வந்து லடாக்ல லேல அமைக்கப்பட்டிருக்கு. நாட்டுடைய முதல் ஆழ்கடல் துறைமுகம் எது அப்படின்னா விழிஞ்சம் துறைமுகம் கேரளால இருக்கு. இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டைம் நதிக்கரை கலங்கரை விளக்கங்களுக்கு அசாம் மாநிலத்துல வந்து இப்போ அடிக்கல் நாட்டிருக்காங்க. அந்த லைட் ஹவுஸ், நதிக்கரை லைட் ஹவுஸ் அமைக்கிறதுக்கு. நேஷனல் கரண்ட் அஃபேர்ஸ். உயர்நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்து எத்தனை மாதங்களில் தீர்ப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் 3 மாதங்கள். ஸோ இப்போ ஹைகோர்ட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விசாரணை எல்லாம் நடந்து முடிஞ்சு லாஸ்டா வந்து தீர்ப்பு அளிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த ஜட்மெண்ட் அப்படிங்கிறது விசாரணை முடிஞ்ச 3 மந்த்துக்குள்ள வழங்கணும்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டிருக்காங்க. இன்னும் சில விதிமுறைகளும் ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ ஜாமீன் மீதான மனுக்களுக்கு ஒரே நாள்ல தீர்ப்பு வழங்கிடணும். ஸோ அப்படி டிலே ஆகுது, இந்த ஒரே நாள்ல கொடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா மறுநாள்ல அதுக்கு விசாரணைக்கு மறுநாள்ல தீர்ப்பளிக்கணும். அதை பத்தி வலைதளத்திலையும் அதை அப்லோட் பண்ணிடணும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் இப்போ தீர்ப்பு ஃபைனலா கொடுக்குறாங்களே ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து ரொம்ப லென்த்தியா கொடுக்காம ஃபர்ஸ்ட் தீர்ப்பை கொடுத்துருங்க. அதை பத்தின பின்னணி, ஏன் இந்த தீர்ப்பை நாங்க எடுத்தோம் அப்படிங்கிற மாதிரியான பின்னணி, அந்த லென்த்தியா சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள்லாம் வலைதளத்துல அப்லோட் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தீர்ப்பை எட்டியதன் பின்னணி காரணம்லாம் 7 நாட்களுக்குள்ள நீதிமன்ற வலைதளத்துல பதிவேற்றம் செய்யலாம். முக்கிய விவரங்கள் அடங்கிய இறுதி தீர்ப்பை மட்டும் சொன்னா போதும் அப்படிங்கிற மாதிரியான விதிமுறைகள்லாம் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அடுத்து 3 மாசத்துக்குள்ள தீர்ப்பு அளிச்சிடணும் விசாரணை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம். அப்படி 3 மாசம் நிறைவடைஞ்சும் அந்த தீர்ப்பு வழங்கப்படலை அப்படின்னா பதிவுத்துறை தலைவர் வந்து உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதியோட கவனத்துக்கு இதை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லியும் தெரிவிச்சிருக்காங்க.
அடுத்து ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் பள்ளி மாணவிகளுக்கு 3 நாள் மாதவிடாய் விடுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. ஸோ கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களே மாணவிகள், அவங்களுக்கு 3 டேஸ்க்கு வந்து மாதவிடாய் விடுப்பு வழங்குவதற்கு திட்டமிட்டிருப்பதா தெரிவிச்சிருக்காங்க. அந்த 3 டேஸ்ல அவங்க வராமல் இருந்ததுனால பாடங்களை மிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அதை மாத கடைசியில் அவங்களுக்கு ஸ்பெஷல் கிளாஸஸ் மாதிரி வச்சு அதை ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிட்டிருப்பதா சொல்லியிருக்காங்க. கேரளால இப்போ காங்கிரஸ் கட்சி வந்து வின் பண்ணிருப்பாங்க. 140 தொகுதி கொண்டது. கேரளால வந்து ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேகர் அவர்கள் தான் வந்து கவர்னரா இருக்காங்க. கேபிட்டல் எதுனா திருவனந்தபுரம். நெக்ஸ்ட் இப்போ அங்க யார் முதலமைச்சரா பொறுப்பேற்றிருக்காங்க அப்படின்னா வி.டி. சதீஷன் வந்து பொறுப்பேற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் நேஷனல் பார்க்ஸ். இப்போ கேரளால வந்து இரவிக்குளம் தேசிய பூங்கா இருக்கு, பெரியார் தேசிய பூங்கா இருக்கு, அப்புறம் சைலண்ட் வேலி நேஷனல் பார்க், அமைதி பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா, ஆனைமுடி சோலை தேசிய பூங்கா, பாம்பாடும் தேசிய பூங்கா, இதெல்லாம் வந்து கேரளால உள்ள நேஷனல் பார்க்ஸ். அப்பாயின்மெண்ட். இந்திய வானிலை ஆராய்ச்சி மைய தலைவர் யார்? ஆன்சர் மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா. ஸோ இந்திய வானிலை ஆய்வு மையத்துடைய தலைவராக இந்த மிருத்யுஞ்சய் மொஹபத்ரா தான் இருக்காங்க. இப்போ ஏன் இந்த இந்திய வானிலை ஆய்வு மையத்தை பத்தி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ தென்மேற்கு பருவமழை காலம் வந்து வந்திருக்கு இல்லையா, சவுத் ஈஸ்ட் மான்சூன் அப்படிங்கிறது. ஸோ ஜூன் டு செப்டம்பர் வரையிலான காலம் வந்து தென்மேற்கு பருவமழை காலம். ஸோ இப்போ இதனால நம்ம இந்தியாவுடைய மோஸ்ட் ஆஃப் தி பிளேசஸ் வந்து மழை பெறும். தமிழ்நாட்டில் கம்மியான மழையாக தான் இருந்தாலும் நமக்கு வடகிழக்கு பருவமழை மூலமாக தான் அதிகமான மழையை நம்ம தமிழ்நாடு பெறுறோம். இப்போ தென்மேற்கு பருவமழை காலமானது சராசரி மழை பொழிவை விட இந்த தடவை குறைவான மழையை தான் வழங்கும் அப்படின்னு சொல்லி, சராசரிக்கும் குறைவான மழை பொழிவை தான் இந்த தடவை வழங்கும் தென்மேற்கு பருவமழை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம நீண்ட கால மழைப்பொழிவு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மெஷர் பண்றோம். நீண்ட கால மழைப்பொழிவு அப்படின்னா என்னன்னா, ஒரு 50 இயர்ஸ் 30 இயர்ஸுக்கு எவ்வளவு மழைப்பொழிவு ஒரு குறிப்பிட்ட மாசத்துலயோ அல்லது குறிப்பிட்ட சீசன்லயோ எவ்வளவு மழைப்பொழிவு இருக்குன்னு சொல்லிட்டு சராசரியை கணக்கிறது தான் நீண்ட கால சராசரி மழைப்பொழிவு அப்படின்னு சொல்றோம். நம்ம இந்தியாவில நீண்ட கால சராசரி மழைப்பொழிவு அப்படிங்கிறது 87% இருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இந்த வருஷம் எப்படி கம்மியாகுதா, மழை வந்து பெஞ்சது வந்து கம்மியா இல்லை கூடவா அப்படிங்கிறத நம்ம கம்பேர் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும் நீண்ட கால சராசரி மழைப்பொழிவை வச்சு. அப்பாயின்மெண்ட்ஸ். தமிழகத்தின் புதிய டிஜிபியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால் தான் இப்போ தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டுடைய புதிய டிஜிபியாக மகேஷ் குமார் அகர்வால் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. இவர் பஞ்சாபை சேர்ந்தவர். 1994ஆம் ஆண்டு கேடரை சேர்ந்த IPS ஆஃபீஸர். அடுத்த எக்கனாமி. இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்க. ஸோ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா தான் வந்து நம்மளுடைய காகிதங்கள், அதாவது பணத்தை வந்து அச்சிட்டு வெளியிடுறாங்க. ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பேப்பர்ல உள்ளதுன்னு அச்சிட்டு வெளியிட்டிருக்காங்க. இதுல வந்து பிளாஸ்டிக் பாலிமர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா லாங் லாஸ்டிங்கா இருக்கும். ஸோ நீண்ட காலத்துக்கு அதை யூஸ் பண்ண முடியும். பேப்பர்னா பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா கிழிஞ்சிடும். அதிகமாக நம்ம யூஸ் பண்ணும்போது கிழிஞ்சிடலாம், தண்ணியில பட்டுச்சுன்னா கிழிஞ்சிடலாம். இந்த மாதிரியான இதெல்லாம் இருக்கு இல்லையா, லாங் லாஸ்டிங்கா வராது இல்லையா பேப்பர்ல உள்ள அந்த காகிதத்தாள் அப்படிங்கிறது. இப்போ என்ன பண்றாங்கன்னா அதை பாலிமராவோ பிளாஸ்டிக்ல அச்சிடுறாங்க அப்படின்னா அது லாங் லாஸ்டிங்கா வரும், நமக்கு செலவும் கம்மியாகும். அடிக்கடி அச்சிட தேவையில்லை, நமக்கு அது எப்போதுமே இருக்குல்ல, ரொம்ப நாளைக்கு இருக்குங்கிறதுனால அச்சிடவும் தேவையில்லை. ஸோ செலவுகளை குறைக்கிறது, பணத்தாள்களுடைய நீடித்து உழைக்கும் தன்மையை மேம்படுத்துதல், இது ரெண்டுக்கும் இந்த ரெண்டு தான் முக்கியமான காரணம். இப்போ ஏன் பிளாஸ்டிக் அப்புறம் பாலிமர்ல வந்து அச்சிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியானா இதுதான் காரணம். ஸோ நமக்கு வந்து லாங் லைஃப் ஸ்பேன், அதாவது நம்ம நீண்ட நாட்களுக்கு அதை யூஸ் பண்ண முடியும். இன்னொன்று மோர் டியூரபிள், அதிக நாட்களுக்கு இருக்கும். வாட்டர் ரெசிஸ்டன்ட், தண்ணி பட்டுச்சு அப்படின்னா உடனே அது கிழிஞ்சிடாது. அடுத்து பெட்டர் செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ், நமக்கு வந்து அச்சிடுறோம்னா கள்ள நோட்டுகள்லாம் அச்சிடுறாங்க. இந்த பேப்பர் அந்த பிளாஸ்டிக் பாலிமர்ல பண்றாங்க அப்படின்னா அந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. காஸ்ட் எஃபெக்டிவ் இன் லாங் ரன். இப்போ நீங்க அச்சிட்டோம் ஒரு தடவை அப்படின்னா நம்ம நீண்ட வருஷத்துக்கு அதிகமான வருஷத்துக்கு அச்சிட தேவையில்லை. ஏன்னா அதுவே எப்போதும் அந்த சர்க்குலேஷன்ல இருக்கும் அந்த மணி, ஏற்கனவே அச்சிடப்பட்ட மணியே. ஸோ இதெல்லாம் தான் காரணம். புதுசா வந்து பிளாஸ்டிக் அண்ட் பாலிமர்ல அச்சிடுறதுக்கு திட்டமிட்டிருக்காங்க ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கவர்னர் யார்? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்க. இது உங்களுக்கான கொஸ்டின். ஆசிய விளையாட்டு போட்டிக்கான தகுதி தேர்வில் பங்கேற்க உச்சநீதிமன்றம் யாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது? வினேஷ் போகாத். ஸோ வினேஷ் போகாத் தான் இப்போ ஆசிய மல்யுத்த விளையாட்டு போட்டியில பங்கேற்பதற்கான தகுதி தேர்வுல வந்து பங்கேற்கிறதுக்கு இப்போ
ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ இவங்க வந்து என்னன்னா 2025 2026 மல்யுத்த போட்டிகள் உள்நாட்டு போட்டிகள்ல பங்கேற்று இருந்தவங்க தான் ஆசிய மல்யுத்த போட்டியில வந்து பங்கேற்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு புதிய ரூல் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அந்த ரூல்னால அந்த ஒலிம்பிக் அப்புறமா லாஸ்டா வந்து பிரான்ஸ்ல பாரிஸ் ஒலிம்பிக் நடந்துச்சு இல்லையா, அந்த ஒலிம்பிக் அப்புறமா இவங்க ஓய்வு அறிவிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா எதுலையுமே பிளே பண்ணல. இப்போ மறுபடியும் அந்த ஓய்வு பெறுவதா அறிவிச்ச அந்த அறிவிப்பை இவங்க ரிட்டர்ன் பேக் எடுத்திருப்பாங்க. அந்த அறிவிப்பை ரத்து பண்ணிட்டு நான் மறுபடியும் பங்கேற்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வந்திருப்பாங்க. ஸோ இவங்க பங்கேற்க முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ல இவங்க நீதிமன்றத்துல போய் நாடுறாங்க. உயர் நீதிமன்றம் வந்து பங்கேற்கலாம்னு சொல்லிட்டாங்க. மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல அந்த பங்கேற்க கூடாதுன்னு சொன்ன மனுவை தாக்கல் செஞ்சிருப்பாங்க. அதை விசாரிச்சு உச்ச நீதிமன்றம் வந்து இவங்க பங்கேற்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. ஸோ வினேஷ் போகாத் இதுல என்ன முக்கியம்னா, வினேஷ் போகாத் வந்து மல்யுத்த போட்டி வீராங்கனை, இது நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அப்படிதான் கேட்பாங்க. முக்கியமான பிளேயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த விளையாட்டை சேர்ந்தவங்க, அல்லது இப்போ ரீசெண்டா ஏதாவது ஆசிய விளையாட்டு போட்டிகள், இது உலக சாம்பியன்ஷிப் போட்டி அந்த மாதிரி நடக்குது, ஒலிம்பிக் போட்டி நடக்குதுன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுலலாம் யார் வின் பண்ணியிருக்காங்க, என்ன கேட்டகரியில வின் பண்ணாங்க, அந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின் வந்து கேட்பாங்க ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும். அடுத்த ஷார்ட் நியூஸ், 2025-26 நிதியாண்டு இறுதியில ரிசர்வ் வங்கியுடைய இருப்பு நிலை, ஸோ ரிசர்வ் வங்கிட்ட இருக்கும் இல்லையா, அந்த மதிப்பு வந்து முந்தைய ஆண்டை விட ஒப்பிடும்போது 20.6% உயர்ந்திருக்கு. எவ்வளவா இருக்கு அப்படின்னா 91.97 லட்சம் கோடியாக அதிகரிச்சிருக்கு ரிசர்வ் வங்கியுடைய இருப்பு நிலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டுடே கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்து ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமி பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 4க்கு ஹோல் பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சப்ஸ்கிரிப்ஷன் கரண்ட் அஃபேர்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன், கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் இதெல்லாம் ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் பேட்சும் அதை பத்தி டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனுக்கு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். வாட்ஸ்அப்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு. ரிவிஷன், சமீபத்தில் ஐநா கருப்பு பட்டியலில் எந்த நாட்டின் படைகள் முதன்முறையாக சேர்க்கப்பட்டுள்ளது? ஆன்சர் இஸ்ரேல் மற்றும் ரஷ்யா. 2026 ஆண்டிற்கான தேசிய வேளாண் மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் நியூ டெல்லி. உலகிலேயே யானைகள் வசிக்கும் மிக உயரமான இடம் எது? ஆன்சர் அருணாச்சல பிரதேச மாநிலம். உயர்நீதிமன்றங்களில் விசாரணை முடிந்து எத்தனை மாதங்களில் தீர்ப்பு வழங்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது? ஆன்சர் 3 months. எந்த மாநிலத்தில் பள்ளி மாணவிகளுக்கு 3 நாட்கள் மாதவிடாய் விடுப்பு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளது? ஆன்சர் கேரளா. இந்திய வானிலை ஆய்வு ஆராய்ச்சி மைய தலைவர் யார்? ஆன்சர் மிருத்யுஞ்சய் மோகபத்ரா. தமிழகத்தின் புதிய டிஜிபி ஆக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் மகேஷ் குமார் அகர்வால். இந்திய ரிசர்வ் வங்கி தற்போது பிளாஸ்டிக் ரூபாய் நோட்டுகளை அச்சடிக்க திட்டமிட்டுள்ளது. இதற்கான சரியான காரணத்தை தேர்ந்தெடுக்க. ஆன்சர் A and B. செலவுகளை குறைக்கணும், பணத்தாள்களுடைய நீடித்த உழைப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. ஆசிய விளையாட்டு போட்டிக்கான தகுதி தேர்வில் பங்கேற்க உச்சநீதிமன்றம் யாருக்கு அனுமதி வழங்கியுள்ளது? ஆன்சர் வினேஷ் போகாத். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.